லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். தங்க இடமில்லை ஆகையால் ஓடி வந்து இந்நாட்டு மன்னனுக்கு விடுதலை செய்யவில்லை ஆகையால் என் உதயத்தை கொடுக்கிறான் காப்பாற்று. அப்படி காப்பாற்றியதால் அண்ணாமலை இன்னாமலை இந்நாட்டு மன்னருக்கு அறிவாமல் அமைச்சர் பெருட்டு யாதொரு முடிவில்லாமல் சீரும் சிறப்புள்ளவரை அப்படி அந்த நிலைமைக்கு முடியாது வரக்கூடியவன் யாரவனே வீட்டுக்கு போற வீட்டுக்கு போய் எங்க கூட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நம்மள வாங்கிட்டு வந்தா இப்ப 2,95,000 ஆயிடுது. அந்த 5,000 சொத்து மாதிரி சேர்த்து வாங்கி 3 மாத்திக்கோ. அந்த பணத்தை கட்டிட்டு அப்படியே ஓடிப்போம். பணம் குத்தம் சொல்றியா? அது யாரு பணம்? என் பணம் எப்படி பணம் இந்த பணம் என் கையில் இருக்கும் போது என் பணம் வந்தா இது ஊ பணம். இப்ப என் கையில் இருக்குல்ல இதைத்தான் நான் செய்யணும். ஏன் பணம்? ஐயோ உன்னுடைய பணம் தான் 2 நாளா சொல்லுது. நடுமை தவிர என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பசங்களா பேசும்போது மச்சான் அதோ பாடுறா இதோ பாடுறா தோ பாடுறா உன்துரா எத்துரா ஏன் பணம் உன் பணம் ஆமா செய்யாம இதெல்லாம் யாரால இதெல்லாம் போட்டோம் பணம் வாங்கினால பணத்தை கட்டிட்டு போய்கிறாரு. அம்மாவை வச்சிருந்தானே குத்தேன். ஆமா பெரிய சந்தோஷம் நான் இங்க படி கண்டு ஒன்று
வேணுமா சொட்டு தண்ணி வேணுமா பட்ட தண்ணி என்றால் சாராயம். ஏய், சொட்டு தண்ணி என்றால் கல் சொட்டு சொட்டாக இறங்குவார் வயிற்றில். அதைத்தான் அப்படி செய்கிறார். அதெல்லாம் விட்டு இன்னொரு சொல்லி என்ன சொன்னேன் கோயோடிப்படி தண்டு ஏய், குண்டு ரெண்டு. ஏன் அப்படி அசிங்கமா பேசுற? எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். ஏன் பயணிக்கு போயிருப்பீங்க. போயிருக்கிறேன் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருப்பார். நிப்பாரு அந்த முருகனுடைய பெருமை தான் சொன்னேன். முருகா ஏனிப்படி தண்டு ஒன்று. தண்டு என்றால் கையில தடி வச்சிருக்காங்க. அடுதே தடி குண்டு ரெண்டு. அதாவது குண்டலத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா தங்கத்திலே இருக்கும். சங்கத்திலே இருக்குது அவருக்கு அததான் நான் புகழ்ந்து பாடினேன். ஏய், கேட்கும்போது உங்களுக்கு தவறா போச்சு. பாட்டு பாடினது எப்படி பண்ண பழனியப்பா பழனியப்பான் தான் பாடணும். ஏய், பழனியப்பன் பண்ண கழனியப்பா கலரு கழனியப்பா அழகாத பூமியப்பா. இதே பாட்டை பாடி மாத்தி பண்ணுவோம் ஏன் 3 பேர் அண்ணன் தம்பி. ஏய், ஏதோ ஏன் அதர்ஷ்டம் நான் பிறந்த நேரம் எனக்கு வந்து கலர் கையா வந்து. கலர் கைனி அதனால பயணியப்பா பயணியப்பான்னு சொல்றதை விட்டுட்டு ஏய், கழனியப்பா கலரு கையப்பான்னு பாடிட்டு ஏய், சரி ஏன் எதுக்காக சொல்றேன்னா ஏன் அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன ஆட்டம் ஆடுறது கேட்டல ஆமா அப்படியே வேஷம் முடிச்சுங்க அருமையா இருக்கும். இவங்க அம்மாளுக்கு ஆறுவது சோறு ஏய். மீறுவது மீன் தெரியாத மகனாரே. ஆறுவது சோறு மீறுவது மீன் தெரியாத மகனாரே. தேடி கடையை தேடு ஒய்சாம்பலாரே. உருவராமல் ஓடி போடு. நீங்க வந்து தேவடியாருக்கு போறியோ? என்ன திருடுக்கு போடுறியா? திறமைசாலி. கிலோமீட்டருக்கு அப்போ இத்தனை நாட்களே தாய்மொழியிடம் கஞ்சவரிடம் கலப்ப தமைக்கு மகனாக பிறந்து உண்ணமிடமில்லை உடுத்த முடியவில்லை தங்க இடமில்லை ஆகியால் ஓடி வந்த நீ நாடு இந்நாட்டு மன்னருக்கு உடல்நிலை சரியில்லை ஆகியால் ஓடி வந்த இந்நாட்டு மன்னருக்கு உடலத்தை கொடுத்து காப்பாற்றினேன் அப்படி காப்பாற்றியதால் அண்ணாமல் இந்நாள் வரை இந்நாட்டு மன்னருக்கு அருகாமல் உடல் தளபதியாக தாராசிங்கள் வளர்த்து காதல் முடிவில்லாமல் சீரும் சிறப்போடு வந்தேன் அப்படி இந்த போதும் என்றும் இல்லாமல் இந்நாட்டு மன்னர் ஐயா பேர் என்ன தெரியுமா? காராசு. காராசு வாங்கி வச்சு ஏய், என்றுமில்லாமல் இந்த இந்நாட்டு மன்னர் அழைத்தால் மன்னரை சந்திக்க வேண்டும். அலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.